வணக்கம், என் பேர் தமிழ் செல்வன். நான் ஒரு பேட்மிண்டன் கோச்சாக அங்கே இருக்கேன், ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி வந்து பேரண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இந்த கேம்னு மட்டும் இல்லை, எந்த கேமாக இருந்தாலும் உங்கள் பசங்க வந்து எந்த கேம் ஆசைப்படுறாங்களோ ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் அவங்க வந்து சேர்த்து விடணும். நீங்கள் வந்து வீட்லேயே வச்சுட்டு ஆன்லைன் கிளாஸ், இப்போ அது வேறு, பசங்க வீட்டில் இருக்கனால ஒன்லி கேம், ஆன்லைன் கிளாஸ், அப்படியே ஸ்டடீஸ். அப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே பசங்களை வந்து ஒரு ஏஜுக்கு மேலே அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அவங்களால ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எது வந்தாலும் அவங்க உடம்புல அவ்வளோ பிரச்சனை வந்துருக்கு. இப்போ என்கிட்ட வந்து சின்ன பசங்க கூட இருக்காங்க. ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஒரு 6-7 ஸ்கூல் படிக்கும்போது ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து ஜாப் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து காலேஜ் ஈவெண்ட் இருக்குது. அங்கெல்லாம் நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ. இப்போல்லாம் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், எல்லா காலேஜிலும் படிக்கணும்னா மினிமம் 10 lakhs 15 lakhs. நீங்கள் வந்து உங்கள் பசங்களுக்கு அவ்வளோ கூட செலவு வராது. நீங்கள் வந்து 5 வயசுலேருந்து ஒரு 15 வயசு வரைக்கும் விளையாட வைக்கிறதுக்கு அவ்வளோ செலவு வராது. நீங்கள் காலேஜில் போய் கட்டுற ஃபீஸை விட இது ரொம்ப கம்மியாக வரும். உங்கள் பசங்க பேர் வரும், ஃப்யூச்சர்ஸ் நல்லாயிருக்கும், அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லாயிருக்கும். இது நீங்கள் ஸ்டடீஸும் அவங்க பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் எங்கேயுமே. இப்போது என் கூட ஒரு சின்ன பையன் இருக்கான். அவனோட வயசு வந்து ரொம்ப சின்ன பையன். இப்போயே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவன் வந்து ஃப்யூச்சரில் இன்னொரு 10-15 இயர்ஸில் ரொம்ப பெரிய லெவல் போயிடுவான். போயிட்டு காலேஜ் அவங்க வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது பேரண்ட்ஸ்க்கு. நிதிஷ் வா இந்த பையனை உட்காருங்க. என்னோட வயசு 5 வயசு. உன் பேர் என்ன? என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற? என்ன படிக்கிற? சரி, போய் விளையாடுப்போம். சின்ன பையன் இப்போ தான் யூகேஜி முடிக்கிறான். அவங்க பேரண்ட் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அவனை கொண்டு விட்டுருக்காங்க. இதை வந்து எல்லா பேரண்ட்டும் இதை கற்றுக்கணும். ஒரு பசங்கன்னு இருந்தால் வீட்லேயே வச்சு அவங்கள வச்சு வெளி உலகத்தை தெரியாமல் ஒரு வயசுக்கு மேலே திடீர்னு வெளியே போகும்போது யார்கிட்டையும் ஒழுங்காக பழக மாட்டாங்க. இப்போ ஸ்போர்ட்ஸில் வந்து ஒவ்வொரு ஏஜில் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. வந்தாங்கன்னா இங்கே வந்து நல்லா பழகுவாங்க, சோஷியலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும், நிறைய பேர்த்துட்டு நல்ல நல்ல விஷயங்கள் கற்றுப்பாங்க. இப்போல்லாம் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது, எல்லா ஆப்ஷனும் இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு யாரும் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போது என்னோடய ஏஜ் காலத்து நான் ஒரு எனக்கு வந்து 25 years. நான் விளையாடும் போது எனக்கு ஒரு 10 வருஷம் 11 வயசில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ நான் வந்து பேட்மிண்டன் கோர்ட்டு போகணுன்னாலே இங்கேருந்து ஒரு 25 kilometer பஸ்ஸில் போயிட்டு பஸ்ஸில் வரணும். வீட்டில் வந்து எந்த ஒரு இதுவும் செய்ய மாட்டாங்க. விளையாட போனால் அவ்வளோ தூரம், விளையாடுறதுக்கு அவ்வளோ தூரமா அப்படின்லாம் பண்ணுவாங்க. இருந்தாலும் அவங்கள்ட்ட எல்லாம் பண்ணி மேனேஜ் பண்ணி நான் விளையாண்டு இப்போது நான் வந்து காலேஜ் ஃப்ரீ சீட்டில் தான் படித்தேன். இப்போது காலேஜ், ஸ்கூல்ஸ், அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஃப்ரீ சீட் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான் படித்தேன். ஜாப் ஸ்போர்ட்ஸ் கோட்டால் மூலம் வந்திருக்கு. இப்போது நான் அந்த ஸ்போர்ட்ஸுன்றது என் லைஃப்பில் வந்து லாஸ்ட் வரைக்கும் போகாது. அதாவது நாங்கள் இப்போ ஒர்க் பண்ணுறோம், ஆனால் ஈவினிங் நாங்கள் ஸ்போர்ட்ஸு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பசங்களுக்கு கோச்சிங் எடுப்போம். ஒரு எந்த வயசு போனாலும் அந்த ஸ்போர்ட்ஸுன்றதை நாங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருப்போம். நான் இல்லை, என் கூட உள்ளவங்க எல்லாரையும் ஸ்போர்ட்ஸில் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த மாதிரி கூட இருக்கிற எல்லாரும் அவங்கவுங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருந்தால் நம்ம கூட இருக்க எல்லாரையும் ஸ்போர்ட்ஸில் கொண்டு வரணும்னு நினச்சி பண்ணணும். அது மாதிரி கொஞ்சம் கவர்மெண்ட்டில் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா பண்ணலாம். யாரும் அந்தளவுக்கு இல்லை. இப்போது எல்லோரும் நினச்சிட்டு இருக்க கிராமத்தில் உள்ள பசங்க, எங்களை மாதிரி பசங்களுக்குலாம் எப்படின்னா, நம்ம பணம் இல்லாதவங்க எப்படி விளையாட முடியும் அப்படின்றது, இது மட்டும் தான் அந்த ஒரு தாட் இருக்குது. பட் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு 2 வருஷம் கஷ்டப்பட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா உங்களால் கஷ்டப்பட்டு நிறைய ப்ராப்ளம் வரதான் செய்யும். அதை ஃபேஸ் பண்ணி வெளியே வந்துட்டிங்கன்னா நல்லா அச்சீவ் பண்ணலாம். அதே மாதிரி நல்ல மணி இருக்கிறவங்க, நிறைய பெரிய இடத்துல இருக்கவங்க, கொஞ்சம் கீழே இருக்கவங்கள கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க பேர் நல்லா டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வணக்கம், என் பேர் மூர்த்தி. நிதிஷோட ஃபாதர். நான் பாண்டிச்சேரியில் இருக்கேன். அதாவது இது என்ன மெயினாக என்ன தாட்னா, நான் ஆக்சுவலி இங்கே ரெக்ரேஷன் வந்தேன், விளாட்னேன். இங்கே விளாட்ற பசங்களை என்ன பார்த்து எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகிடுச்சு. மோட்டிவேஷன் ஆகி என் பசங்களை ஏன் சேர்க்கக்கூடாதுன்னு நினச்சேன். அப்போ என் சின்ன பையன் வயசு 5 வயசு, இவன் பெரியவன் வந்து 7 வயசு ஆகுது. இவனுக்கு 5 வயசு வந்து விளாட்லாமான்னு கேட்கும்போது கோச் என்ன சொன்னாங்க, அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னாங்க. சரிட்டான்னு சேர்த்தேன். நான் சேர்க்கும்போது இவனுக்கு வந்து அவனோட இன்ட்ரெஸ்ட் அவனே தனியாக காமிக்க ஆரம்பித்தான். எனக்கு அப்போ தான் தெரிஞ்சு பசங்களோட 5 வயசுலேயே அவனுக்கு ஒரு உடம்புல அந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்குதுன்னு அப்போ தான் எனக்கே தெரிய ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் தான் இவனு ரிட்டர்ன் சேர்த்தேன். அதுக்கப்புறம் என் பெரிய பையனை ரிட்டர்ன் சேர்த்து விட்டேன். அவனும் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து விளையாடுறான், பெரிய பையனும். எனக்கு என்னன்னா, பசங்களை வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு தகுந்த மாரி ஸ்போர்ட்ஸும் கொடுங்க. ஸ்போர்ட்ஸுக்கு கொடுத்து பசங்களை வந்து என்கரேஜ்மெண்ட் கொடுங்க. பசங்களோட ஆக்டிவிட்டிஸ் என்ன இருக்குன்னு அவனோட நீங்களே பேரண்ட்ஸ் தான் வந்து பார்த்து அவங்க வந்து வழி நடத்தின்னு எடுத்து போகணும். ஏன்னா பசங்களோட வந்து எப்போ பார்த்தாலும் எஜுகேஷன் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா பசங்களை அதே மென்டல் டச்சில் ஆகி அவங்களோட எக்ஸ்போர்ட்ஸ் என்னடா நம்ம ஃப்ரீடமாக இல்லையேன்னு ஒரு மென்டாலிட்டி அவங்களுக்கு வந்துடும். பசங்களோட மென்டாலிட்டி என்னென்னு அவங்களுக்கு தகுந்த மாரி இறங்கி நீங்கள் போங்க.
பசங்க தகுந்த மாதிரி வாழ்க்கை நடத்தின்னு போனீங்கன்னா அவங்க உங்க கூட ஃப்ரெண்டாகவும் இருப்பாங்க, லைஃபும் நல்லாவும் இருக்கும். பசங்களோட லைஃப் ஃபியூச்சர் நல்லா இருக்கும். என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் நிறைய பேர் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் மூலியமாகவே எவ்வளோ கவர்மெண்ட் ஜாப் சேர்ந்துக்கிறாங்க, நல்ல பிரைட் ஃப்யூச்சராகவும் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்போர்ட்ஸ் மோட்டிவேஷன் நிறையா இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பசங்களோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். என்னோட சின்ன வயசில் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. எனக்கு வந்து பேரண்ட்ஸ் சப்போர்ட்டே எனக்கு கிடையாது. நான் அதே ப்ராப்ளம் என் பசங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு தான் நான் இவனுக்கு 5 வயசுல நான் இட்டான் சேர்த்துட்டேன். நான் இவன் 7 வயசு ஆகுது. 7 வயசில் நான் ஏன் இட்டான் சேர்க்கலான்னா அவன் வந்து எஜுகேஷன் கொஞ்சம் நல்லா படிச்சுன்னு இருந்தான். சரி ஏன் படிக்கிறானே, ஏன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே விட்டேன். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்க்கும் போது தான் தெரிஞ்சு ஸ்போர்ட்ஸ்லையும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்ட்டு. ஸ்போர்ட்ஸில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்கிறதுனால சரி இவனுக்கும் ஒரு இருக்கும் அப்படின்னு ஒரு தாட்டில் நான் இட்டான் சேர்த்து விட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸோட ஸ்பெஷல் என்னன்னா, இப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து தேவையில்லாத வேலைலாம் பண்ணின்னு நம்ம பாடி ஃபிட்னஸ் என்னானே தெரியாமல் நாங்கள்லாம் இருந்தோம். இப்போ வந்து நாங்கள் ரெக்ரேஷன் விளையாட்டு இருக்கிறோம். விளையாடும்போது உள்ளுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நல்லா தெரியுது. 1 hour 2 hours விளையாடுற கேம்லாம் இருக்குது. இதில் விளையாடுறது பார்த்திங்கன்னா மூச்சு திணறல் இதெல்லாம் தான் நார்மலாகிடும். 2வது வார்ம் அப் ஆகுது, நல்லா உடம்பு நல்லா ஃபிட்டாக இருக்குது. மெயினாக இன்னொரு விஷயம் என்னன்னா, வேஸ்ட்டாக வெளியே போய் சுற்றாமல் வேறு எந்த பழக்கத்துக்கு போகாமல் ஸ்போர்ட்ஸ்னாலுமே ஒரு நல்ல மைண்ட் செட் நல்லா இருக்குது. டென்ஷன்லாம் ரிலாக்ஸ் ஆகும், நல்ல ஃபிட்னஸ்ஸு. இந்த வயசுல இந்த பையன்லாம் விளையாட்டு பார்க்கும்போது ஃப்யூச்சரில் என் பொண்ணெல்லாம் நல்ல ஒரு பிளேயர் ஆகணும்னு ஒரு ஆசை.